ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இன்னைக்கான ப்ரோமோவை வாங்க நம்ம பார்க்கலாம். புடவை எடுக்கிறப்ப தீபா கார்த்திக் தான் செலக்ட் பண்ணணும்னு சொன்னதால ரம்யா கோவத்தில் இருக்காங்க. இதை கேட்ட ரம்யா, சரி உங்கள் 3 பேருக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு புடவை, அதில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு புடவையும் பிடிக்காத 2 புடவையும் எடுங்க. அதில் உங்கள் புருஷனுங்க கரெக்டாக சூஸ் பண்ணி சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு ரம்யா ஒரு போட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யா அவங்க 3 பேருக்கும் போட்டி வைக்கிறாங்க. நீங்கள் 3 பேரும் உங்களுக்கு பிடிச்ச புடவையும் நீங்கள் 3 பேர் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வீடியோ கால் பண்ணி அதில் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மீனாட்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே மீனாட்சி ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சி அவங்களுக்கு பிடிச்ச புடவையை எடுத்துகிட்டு பிடிக்காத 2 புடவையும் எடுத்துட்டு காட்டுறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் தப்பாக தான் சொல்லிடுறாரு. இதில் மீனாட்சி தோத்துடுறாங்க. ஐஸ்வர்யா ஹஸ்பண்ட் நான் எந்த புடவைன்னு பார்க்க கூட இல்லை, அதுக்குள்ளே அவர் கட் பண்ணிடுறாரு. அதனால் ஐஸ்வர்யாவும் தோத்துறாங்க. 3வது தீபாவோட ஹஸ்பண்டும் தப்பாக தான் சொல்லிடுறாரு. தீபாவும் ரொம்ப பல்ப் வாங்கிடுறாங்க. தீபா வாங்க இருக்க எல்லாருமே கலாய்க்கிறாங்க. என்னம்மா கரெக்டாக சொல்லிடுவாருன்னு சொன்னேன், ஆனால் நீயே இப்போ தோத்துட்டியேன்னு கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி அம்மாவை கேட்குறாங்க. ஆனால் அருணாச்சலம் கரெக்டாக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அபிராமி அம்மா ரம்யாவையும் புடவை எடுத்துக்க சொல்கிறாங்க. ஆனால் ரம்யாவுக்கு தான் சூஸ் பண்ணி தர ஆளே இல்லைன்னு மைதிலி கலாய்க்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த ரமேஷ் உடனே உள்ளே வந்துடுறாரு. ஏன் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புடவை சூஸ் பண்ணி தராரு. அங்கே இருக்க எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க, தீபாவும் முகூர்த்த புடவை எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் மீனாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தன் மீனாட்சின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து 2 பேரும் கோவிலுக்கு கிளம்புறாங்க. கோவிலுக்கு போயிட்டு புடவை வச்சு பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு புடவை வச்சு சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்புற டைமில் ரியா அங்கே வந்துடுறா. அதை பார்த்த தீபா, நீ எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன ஜெயிலுக்கு தானே போனேன், அங்கேருந்து என்னை ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா என்ன அப்படின்னு ரியா நக்கலாக பேசுகிறாங்க. இதை பார்த்த மைதிலி, இவகிட்டலாம் என்ன பேச்சுவா, தீபா போகலாம் அப்படின்னு தீபாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ரியா சொல்கிறாங்க, நான் எப்படியாவது அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தே தீருவேன் பாருடி அப்படின்னு தீபா கிட்ட சவால் விடுறாங்க. அதை கேட்ட தீபாவும் என் புருஷன் எப்படி விடுறாருன்னு பார்க்குறேன் நானும் அப்படின்ட்டு அவங்களும் சவால் விடுறாங்க. உடனே மைதிலி அங்கேருந்து தீபாவை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தீபா மைதிலி கிட்ட கேட்குறாங்க, இவ எப்படி என்னை வெளியே வந்திருப்பா, இவ வந்துட்டாலே எதனா இவ வெளியே வந்துட்டாலே ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாளே அண்ணி, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மைதிலி, இவளுக்கெல்லாம் ஏன் பயப்படுற தீபா, அதான் கார்த்திக் தம்பி இருக்காருல்ல, அவர் பார்த்துப்பாரு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது யாரோ ஒரு திருடன் வந்து தீபா கையில் இருக்க புடவையை திருடிட்டு போயிடுறான். அவங்க 2 பேரும் அவர் பின்னாடியே மைதிலியும் தீபாவும் அவங்க 2 பேரும் திருடன் பின்னாடியே ஓடுறாங்க. ஆனால் திருடன் அவளை சீக்கிரத்தில் மறைஞ்சிடறான். தீபாவும் மைதிலி கிட்ட சொல்கிறாங்க, ஐயோ முகூர்த்த புடவை தொலைஞ்சிச்சு நீ இப்போ என்ன நீ பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மைதிலி, என்ன பண்ணுறது தீபா, அவன் தான் எடுத்துகிட்டு ஓடிட்டானே, பணம் நினச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான், சரி விட்டு தீபாவா வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் தீபா, நம்ம கோவிலுக்கு அந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு நீ, எனக்கு மனசே சரியில்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க.